கடந்த 9ஆம் தேதி சென்னை வேப்பேரியில் தனியார் தொலைக்காட்சி விவாத அரங்கில் திமுகவினரால் தாக்கப்பட்டது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், திமுக பெண் நிர்வாகி அளித்த புகாரில் போலியாக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்து திமுக தங்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு மக்கள் அரங்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 6 பேச்சாளர்களை கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எதிர்ப்புறத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்திருந்தனர். அனைத்து கட்சியினுடைய ஆதரவாளர்களும் வந்திருந்தனர். கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாயை மு.க. ஸ்டாலின் அரசு அனைவருக்கும் வழங்கியது என்ற கருத்தை பதிவிட்டார். இதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அந்த நெறியாளரும் நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவர் பேசுவதற்கு சம்மதிக்கவில்லை. இங்கே இருந்தால் என்னை பேச விட மாட்டார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளியே சென்று விட்டார். வெளியே சென்றவர் வீடு போயிருப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் நிகழ்ச்சி நடக்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து திமுக அடியாட்களை வெளியில் வைத்துக்கொண்டு தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. உடனடியாக பாரதி கண்ணன் என்று இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் 100 எண்ணிற்கு அழைத்து காவல்துறையினரும் புகார் கொடுத்தார். இதுபோல் திமுக ரவுடிகள் எங்களை தாக்க துவங்கினார்கள். இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு செல்லும்போது எங்களை தாக்க திமுகவினர் வந்ததை பார்த்து அதிர்ந்த காவல்துறையினர், அங்கே இருந்த ஒரு 7-8 காவல்துறையினர் என்னை பாதுகாப்பாக மீட்டு கேட்டினுள் அனுப்பிவிட்டனர். நாங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோம் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோமோ அவர்கள் அனைவர்களையும் குற்றவாளிகளாக்கி ஒரு போலி எஃப்ஐஆர் ஒன்று வேப்பேரி காவல் நிலையத்தில் அடுத்த நாள் ஜோடிக்கப்பட்டு பதியப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டிருந்தோம். இது போன்ற ஒரு போலி கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக்கி பாதிக்கப்பட்டவர்களே கைது செய்து மற்றவர்களையும் கைது செய்ய துடிப்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு ஜனநாயக ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா என்கின்ற கேள்வியை நம்முள் எழுப்புகிறது. நாம் அளித்த புகாரின் பேரில் இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாததால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுக உள்ளோம். அதே போன்று ஆளுநரையும் சந்தித்து முறையிட இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்த பெண் எதற்காக 8:15 மணிக்கு அந்த வளாகத்திற்கு வந்தார் என்ற முதல் கேள்வி எழுகின்றது. இதன் மூலமே இது ஜோடிக்கப்பட்ட எஃப்ஐஆர் என்பது நம்மளுக்கு நிரூபணம் ஆகின்றது.